கும்பகோணம் அருகே அம்பாசமுத்திரத்தில் திருமணமான பெண் அனுதேவி, வயது 33, கள்ள தொடர்பால் சில நாட்களாக மாயமாக இருந்த நிலையில் கணவர் அழகர் அளித்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜரானார். காவல்துறையினர் விசாரணைக்கு பிறகு அனுதேவி கணவருடன் செல்ல விரும்பாததால் அனுதேவியின் தாயார் முத்தம்மாவுடன் அனுப்பி வைக்கப்பட்டார். இது பற்றிய செய்தி தொகுப்பு நமது கரூர் பூமி யூடியூப் சேனல் வாயிலாக. நான் அம்மாசத்தில் இளைஞரின் செயலாளர் இருக்கேன். வீட்டுக்கு பழக்கத்தில் கட்சி மூலியம் வருவார். 2 பேருக்கும் பழக்கத்தில் வீட்டில் இருக்கையில் 2 பேருக்கும் தொடர் ஆகிடுச்சு. 2 பேரும் தொடராகி வீட்டுக்குள்ளே வர போக, சாப்பிட போக, இருக்க கொஞ்சம் காசு வாங்கிட்டு போக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நேராக ஒரு இதுக்கும் நேராக பார்த்துட்டேன். 2 பேரும் ஒன்றா இருந்ததை பார்த்துட்டேன். பார்க்கவும் வீட்டில் சத்தம் போட்டவும் அவன் என்ன பண்ணிச்சு, வீட்டுக்கு ஃபோன் அடித்து அவரை வர சொல்லிட்டாப்புல, செல்வகுமாரை வர சொல்லிட்டாப்புல. கொஞ்சம் கத்தி எடுத்துகிட்டு என்னை மிரட்டினாப்புல, வண்டியில் ஏறுனாப்புல. வீட்டுக்காரம்மா ஏறுன்னு சொல்லுவேன். நான் போய் தடுக்க போவோம், கத்தி எது குத்தம் வந்தாப்புல. குத்தம் வந்தவங்க தெருவில் உள்ளவங்கெல்லாம் விரட்டினாங்க. விரட்டாமல் ஓடி போயிட்டாப்புல. மறுநாள் காலையில் வீட்டுக்காரம்மா அழைச்சிட்டு போயிட்டா, வண்டியில் அழைச்சிட்டு போயிட்டாப்புல. 4 நாள் இங்கே கும்பகோணத்தில் தான் கொண்டாந்து ஒரு வீட்டில் வச்சுருந்தாப்புல. வச்சு அனுப்பல. இப்போ கம்ப்ளைண்ட் அப்புறம் 4 நாள் ஒரு நாள் போய் ஃபோன் அடித்து கேட்டதுக்கு வராது, நான் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லவும் நான் சொன்னேன், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்புறம் நான் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க, நான் 18 28 கொலைக்கு மேலே பண்ணியிருக்கேன், பெரிய நான் ரவுடி சாரம் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாப்புல. சொல்லவும் போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு சர்வீஸ் 18 வருஷமாக சர்வீஸு, நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னாப்புல. இப்போ என்ன வேணும், என்ன செய்யணும், என்ன கட்டாயம் பண்ண வீட்டுக்காரம்மா இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். கையெழுத்து போட்டு அவர் செல்வகுமார் ஒன்றியங்கிறவர் அவர்கிட்ட கையெழுத்து போட்டு அனுப்பி விடும் அப்படிங்கிறாங்க. எங்கள்கிட்ட விட மாட்டேங்கிறாங்க. இப்போ அதான் பிரச்சனை. விட மாட்டாங்கன்னு அவங்க சொல்லல. வீட்டில் எங்கள் அம்மாவோட பேசி மூலியமாக கட்சி மூலியமாக வந்தாங்க. எங்கள் அப்பா வேலைக்கு போனோன்னு எங்கள் வீட்டில் பேசிட்டு போவாங்க எங்கள் அம்மாட்ட. இளைஞர் அணி செயலாளர் அவர் ஒன்றிய செயலாளர் செல்வகுமார். அவங்க கட்சி மூலியமாக போயிட்டு இருப்பாங்க. இதில் 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வர்றது இவருக்கு தெரிஞ்சு போய் அடிக்கடி சத்தம் போட்டுட்டு இருந்தார், திட்டிக்கிட்டு இருந்தார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரமா இவர் ஒரு அந்தாண்ட அடுத்த தெருவில் பேசிட்டு இருக்கு. இந்த சின்ன குழந்தை பார்த்துட்டு இவங்க அப்பாட்ட சொல்லிடுச்சு. சொன்னதும் உடனே என்ன பண்ணியிருக்காரு, இவர் அந்த அம்மாவை சத்தம் போட்டுருக்காரு. அவர் வந்தாருன்னா நான் வெட்டிடுவேன், அவர் ஏன் வர்றாரு, ஏன் பேசுகிற, உன்னை காலகையை ஒடிச்சிடுவேன்னு சொன்ன 10 நிமிஷத்துல இவர் இவ்வளோ பெரிய கத்தி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு இவரை கத்தி எடுத்து குத்த வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லி அங்கேயே கூப்பிட்டதுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாரும் தெருவில் ஒன்று சேர்ந்தது. இவர் வந்துட்டார். மறுநாள் காலையில் 11 மணிக்கு அடுத்த தெருவில் நின்றுட்டு ஃபோன் அடிச்சது. இவன் வண்டியில் ஏறி போயிட்டான். இது புளியார் சுற்றி அன்னைக்கு போனவன். இது வரைக்கும் காணும். நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, ஃபோன் அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. யாருமே இது வரைக்கும் தகவல் என்னன்னு தெரியல. நேற்று ஆட்டோ ஒருத்தர் நாங்கள் எங்கே பார்த்தாலும் போய் சுற்றிட்டு பிரியாணி கடையில் போய் நாளைக்கு நீங்கள் வந்தே ஆகணுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வந்தாங்க. நேற்று சாயந்தரம் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. இன்னைக்கு காலையில் இந்த பொண்ணை அனுப்பி விட்ருக்குறாங்க, அனுதேவியை அனுப்பி விட்ருக்குறாங்க. கேட்கறதுக்கு நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், நான் அவங்களோட தான் போவேன் அப்படின்னு சொல்லி கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி அந்த பொண்ணு எங்களோட வழிதான் 20 லட்சம் கடை இருக்குது அந்த பொண்ணுக்கு. என் வீட்டுக்காரர் செத்து போய் இறந்தது 2,13,000 பணம் வச்சு. இந்த ஆக்சிடென்ட் இங்கே தான் இருந்துச்சு. அந்த பணத்தையும் எடுத்து யார்கிட்ட கொடுத்தான்னு தெரியல. கேட்டால் அங்கே தான் கொடுத்துருக்கேன் எல்லா பணத்தையுமே. அது இல்லாமல் ஒரு நகை போட்டு நகை கிடையாது. அது இல்லாமல் குழுவில் ஊரை சுற்றி கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லா பணத்தையுமே எடுத்துக்கிட்டு இவன் ஓடியாந்துட்டேன். செல்லு வரைக்கும் இப்போ 17,000 நான் என் ஜாமீன் போட்டு வாங்கி விட்டுருக்கேன். என் பணத்தை மாதம் பிடிக்கிறாங்க. நான் தூய்மை பணியாளர் வேலையில் நான் இருக்கிறேன். 15 நாளைக்கு ஒரு தடவை தான் எனக்கு சம்பளம் போடுவாங்க. வெறும் 9,000 ரூபா தான். அதை வச்சுட்டு நானும் என் பிள்ளையும் அனாதையே தெருவில் நிற்கிறேன். எல்லாத்தையும் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவ்வளோதையும் வாங்கிக்கிட்டு நான் வரமாட்டேன், நாங்கள் தான் போவேன்னா நாங்கள் கடனுக்கு என்ன பண்ணுறது. இந்த பிள்ளைகளுக்கு எங்களுக்கு இப்போ அம்மா வேணும் இல்லைன்னா நாங்கள் இங்கே தற்கொலை பண்ணிக்குவோம். அந்த முடிவில் தான் இருக்கோம் நாங்கள்.